வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி அடிப்பிடிக்காமல் குலையாமல் ப்ரெஷர் குக்கரில் டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து கடலெண்ணெய் ஃப்ளேவர் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நெய் சேர்க்குறப்போ ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இதில் நெய்யும் சேர்த்துக்கிடலாம். 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பிரியாணி இலை சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் 5 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த வெங்காயம் தீஞ்சிடக்கூடாது, அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அந்த பிரியாணிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த 3ஐயுமே அரைச்சி அதில் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து அதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம். நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து அப்படியே அரைச்சா போதும். 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்க்குறப்போ இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை வந்து நல்லா நறுக்கி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தக்காளி வந்து நல்லா குக் ஆகி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும். அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளியும் ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆயிரும். நான் வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம்.
இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு, அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் நான் வந்து இதில் 2 டீஸ்பூன் தான் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு கை புதினா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா உள்ளே இறங்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த புதினா மல்லி இலையெல்லாம் சுருண்டு மிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை எப்படி கிண்டி விட்டுட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ மட்டன் சேர்க்குறப்போ நம்ம இதில் 1/2 கிலோ அரிசி சேர்த்துக்கலாம். அதனால் 1/2 கிலோ அரிசி வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ இந்த மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். இந்த 1/2 கிலோ அரிசி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கத நீங்கள் வந்து ஏதாவது டம்ளர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த சின்ன உலக்கில் மெஷர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 4.25 கப் வந்தது. நம்ம வந்து இதில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 4.25 கப் வந்ததுனால நான் வந்து இதில் 7 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நம்ம தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். தனியாக 7 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். நான் வந்து இதில் தான் மெஷர் பண்ணேன். இதில் தான் 4.25 கப் எனக்கு வந்தது. நீங்கள் எந்த டம்ளர்னாலும் மெஷர் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவு வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அளக்கிற கப்பில் 1 கப் தண்ணி வந்தது அப்படின்னா நீங்கள் 1.5 கப் தண்ணி ஊற்றணும் மொத்தம். நான் இதில் 4.25 கப் வந்ததுனால நான் 7 கப் தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த 7 கப் தண்ணி எடுத்து வச்சதுலேருந்து நம்ம இப்போ 1 கப் எடுத்து ஊற்றிக்கலாம். மொத்தத்துக்கு நம்ம 7 கப் சேர்க்கணும். அதில் இந்த மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதிலேருந்து எடுத்து தான் ஊற்றணும். தனியாக தண்ணி ஊற்றக்கூடாது. அப்புறம் வந்து நமக்கு அரிசி வந்து குழஞ்சிரும். இப்போ நான் இதில் மட்டன் வேக வைக்கிறதுக்காக 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். மீதம் உள்ள 5 கப்பை வந்து நம்ம மட்டன் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றி கொதிக்க விட்டுலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். மட்டன் வந்து 3/4 வேக்காட்டுக்கு வெந்தால் போதும். அது வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம திருப்பியும் ஒரு தடவை அரிசி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வச்சிடலாம். நீங்கள் எடுத்துருக்கிற மட்டன் பொறுத்து நீங்கள் நல்லா இளங்கறி எடுத்திங்கன்னா இந்த டைமுக்கு வச்சா போதும், இல்லைனா கூடுதலாக வச்சுக்கோங்க. இப்போ இது ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வந்து அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம ஊற வச்சிடலாம். அரிசி வந்து கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஊறணும். அதுக்கு மேலே ஊறுச்சுன்னா அரிசி வந்து குழஞ்சிரும். அதனால் நம்ம வந்து இந்த குக்கரை ஓப்பன் பண்ணுற டைம் நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்க்குறப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம்.
நெக்ஸ்ட் இதில் மீதம் உள்ள 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி ப்ளஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கீங்களோ அது கூட மீதம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தத்துக்கு வந்து அது 5 கப் வரணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 கப் உள்ள ஊற்றிட்டோம். இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். இது வந்து கொதித்து நம்ம வர்றதுக்குள்ளே நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 10 நிமிஷம் கணக்கு பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஊற வைக்கிறதா நீங்கள் தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. சீரக சம்பா அரிசினா பரவாயில்ல, கூட கொஞ்சம் நேரம் ஊறினாலும் அது அவ்வளோ ஈஸியாக உடையாது. பாஸ்மதி அரிசி குயிக்காக உடஞ்சிடும். அதனால் 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். ஏன்னா பாஸ்மதி அரிசி ரொம்ப குயிக்காக குக் ஆயிரும். இப்போ இதில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்துலேருந்து ஜூஸ் பிழிஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த அரிசியை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஏன்னா ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா இதிலே அரிசி உடஞ்சிரும். இதில் வந்து 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மட்டன் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நான் 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா மல்லி எல்லாம் மேலே சேர்த்து விட்டுறலாம். இப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இதில் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. விசில் வந்து வைக்கணும். விசில் வைக்காமல் ப்ரெஷர் குக் பண்ண வேண்டாம். விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆன உடனேயுமே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது அரிசி வந்து நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா உடஞ்சிரும். அதனால் நல்லா மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து அரிசி ஒரு 3/4 வேக்காட்டுக்கு தான் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் வச்சிடலாம் மேலே. அப்படின்னா நல்லா இது குக் ஆயிரும். இது நல்லா உதிரியாக இருக்கும் அரிசி. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். கீழே உள்ளதெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். மேலே உள்ளது லேசாக குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேலே தம் வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா குக் ஆயிரும். ஏன்னா பாஸ்மதி அரிசி வந்து குயிக்காக குக் ஆகிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரோட மூடி எடுக்காமல் நம்ம வேறு ஏதாவது டைட்டாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு மூடி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே தண்ணி வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா குக் ஆகிடும்.
இதுக்கு மேலே நீங்கள் சுடு தண்ணி வைக்கணும்லாம் தேவையில்லை, நம்ம நார்மல் வாட்டர் வச்சாலே போதும். ஜஸ்ட் வெயிட்டுக்காக நம்ம வந்து ஒரு நல்ல கனமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கனமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சுட்டு நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி. இது ஆனியன் சாலடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அரிசி வந்து ஒட்டாமல் குக்கர்லேயே நமக்கு அடி பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.